அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார், அழுது இரவெல்லாம் நமக்காய் ஜெபித்தார். அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார், அழுது இரவெல்லாம் நமக்காய் ஜெபித்தார். கண்ணுறங்கி சுபபோகமா இல்லை, உண்ணவும் சமயமில்லாமல் அவர் சேவை செய்தார். என் நண்பரேசு என்னை மீட்க பல பாடடைந்தார், பல பாடடைந்தார். என்ன பதில் செய்வேனோ, என்னையும் தந்தேனே அவர் சேவையில். என் பிராணன் பலியாகட்டும், என் பிராணன் பலியாகட்டும், என் பிராணன் பலியாகட்டும். என் நண்பர் இயேசு நம்மை மீட்க பல பாடுகளை அடைந்தார். அல்லேலூயா. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிபட்டார். சிலுவையில் இயேசு தொங்கிதானே 7 வார்த்தைகளை குறித்து வித்தியாசமான முறையில் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஏன் அப்படி ஒரு சோகமாக அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சோகத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா சொன்னது மாதிரி பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சரி, எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றிருந்தது. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானியா என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்க பேச வருகிறவங்க எல்லாமே ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க பேச போற வார்த்தை என்ன பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி பேசுறதான் எல்லாம் கவனிக்கிறீங்க. அதே மாதிரி என் வார்த்தையை நான் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை மிகப்படுத்தி சொல்லணும். சொல்லப்பட்டதான இந்த 7 வார்த்தையில முதலாவது ஆண்டவர் சொல்ற பிதாவே அவர்களை மன்னியும், அது ஒரு பொதுப்படியான வார்த்தை, அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறதான வார்த்தை. இரண்டாவது இதோ இந்த கல்லனை பார்த்து சொல்ற நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பார், அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் ரட்சித்ததால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். மூன்றாவது வார்த்தை அதோ உன் மகன், அதோ உன் தாய். அது எதை குறிக்குது? குடும்பத்தை குறிக்குது. குடும்பத்தில் இருக்கிற கடமைகளை நிறைவேற்ற வார்த்தைகளாக அது காணப்படுகிறது. ஆனால் இந்த 4ஆம் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை அல்லன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இந்த 4ஆம் வார்த்தை சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். 6 மணி முதல் 9 மணி வரை கிட்டத்தட்ட 3 வார்த்தையை பேசி சொல்லிட்டாரு. இயேசு வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் 3 வார்த்தைகள். ஆனால் இந்த 4ஆவது வார்த்தை அவர் சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 வார்த்தையை சொல்லிட்டாரு. 4ஆவது வார்த்தையை ஏலி ஏலிலாமா சபக்தானின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு? சத்தமாக சொல்லுங்க. 3 மணி நேரம். பூமி எங்கே என்ன ஆச்சு? அந்தகாரம். இப்போ கூட அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தகாரமான நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. ஒரு பரிதபிப்பின் வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொந்த தாய்மொழியிலே சொல்கிறார் இயேசு அந்த வார்த்தையை, ஏலி ஏலி சபக்தானியா. அந்த வார்த்தையை அவர் தாய்மொழியில் சொல்கிறார். நம்ம கூட இங்கே அநேக லாங்குவேஜ் கற்றுட்டு இருப்போம். ஒருத்தர் 2 லாங்குவேஜ் தெரியும், ஒருத்தர் 4 லாங்குவேஜ் தெரியும். ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஒரு அடிபடுதுன்னும் போது முதலாவது புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை வரும் தெரியுமா? தாய்மொழி தான் வரும். அம்மா, அப்பா வலிக்குது, அதான் வரும். ஹாய் அப்படின்னு நம்ம வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. தாய்மொழி வார்த்தை தான் முதல் வெளியே. அதனால தான் அந்த வார்த்தையை அவங்க மொழி பெறக்கல. அவர் இயேசு எப்படி சொன்னாரோ அப்படியே பைபிள் அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு தான் தமிழில் என்ன போட்டிருக்கிறாங்க, எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. கைவிடுகப்படுகிறதான ஒரு நிலைமை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவர் ஏன் தெரியுமா சொல்கிறார்? நிறைய பேர் இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் கன்ஃபெஷன் வார்த்தையாக பேசுவாங்க. பிதாவுக்கும் இயேசுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால் இயேசு என்ன பண்ணிட்டாரு, இயேசு பிதா என்ன பண்ணிட்டாரு, இயேசுவானவரை கைவிட்டார், அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும். அவர் ஏன் பிதா பொறுமையாக இருந்தார், அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம இங்கே குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:17 படிப்போம். நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றவே வந்த. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனை அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றும்படியாய் வந்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் அதோடைய பின்னணி அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக தீர்க்க தரிசனமாக அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். நீங்கள் கேட்கலாம், எங்கே பிரதர் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு? அவரை குறித்து தானே எங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது பிரதர்? சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் அப்பா எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? பிதா தூரமாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை குறித்ததான தீர்க்க தரிசன நிறைவு தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். தீர்க்க தரிசனம் உண்மை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவரும் உண்மை. இயேசு கிறிஸ்துவானவர் உண்மை என்று சொன்னால் தீர்க்க தரிசனமும் உண்மை. ஒருவேளை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு வாயிலிருந்து அது வெளிப்படாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்து பொய்யாய் போய்விடுவார். அல்லது உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு சொல்லி அது நிறைவேறப்படாமல் போயிருந்தால் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும். ஆனால் இது ரெண்டும் ஒன்றும் சந்திக்கிறது. எங்கு சந்திக்கிறது? சிலுவையில் சந்திக்கிறது. அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது ஒரு தோல்வியின் குரல் அல்ல, அது ஒரு வெற்றியின் குரல். அல்லேலூயா. பூமி எங்க அந்தகாரப்பட்டது. அவர் சொல்லும் பொழுது மிகுந்த வேதனையோடு சொல்றார், பிதா தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். ஏன் மறைத்துக் கொள்கிறார்? யோவான் சொல்றார், இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாவம் செய்தோம், பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். யார் சுமந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறபடியால் பிதா தன் முகத்தை குமாரன் மேலே திருப்பிட்டார். பார்க்கல இயேசுவை. ஏன்னா அவர் இந்த முழு உலகத்தின் பாவத்தை, உங்கள் பாவம், என் பாவம், நம்ம பெற்றோர் பாவம், மூதாட்டியரின் பாவம், இனி பிறக்க போகிற பிள்ளைகளுடைய ஜெனரேஷனுடைய பாவங்களை இயேசு தன்னுடைய சிலுவையில் சுமந்து தொங்கிக் கொண்டிருக்கிறதுனால பிதா தன் முகத்தை என்ன பண்ணுறாரு? மறைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? ஏன் தெரியுமா கைவிட்டாரு? நீங்களும் நானும் பிதாவோட இணையும்படியாக தான். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அவர் கைவிடப்படுற மாதிரி காணப்பட்டாலும் பிதாவுடைய கரத்தையும் நம்முடைய கரத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது என் தேவனேன்னு சொல்வதற்கு காரணம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. அது என்னது? தீர்க்க தரிசனம். அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படுகிறதான நிறைவு.
நம்ம சங்கீதம் 22ல் துல்லியமாக தாவீது இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்டு சிலுவை மரணத்தில் அவர் தொங்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே நடக்கக்கூடிய சம்பாஷணைகளை தெளிவுமாக யார் எழுதியிருக்கிறதுனா தாவீது எழுதியிருக்கிறார். அங்கே 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 22ல், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாத கூட்டத்தார் என்னை வளைந்து கொண்டார்கள், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இதெல்லாம் தாவீதுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார்வா. அங்கே இருக்கிற போர் சேவர்கள்லாம் அவர் சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சூழ்ந்து இருக்கிறாங்க. அதனால தான் அந்த அரமிக் மொழி தெரியாதனால தான் ஒருத்தன் சொல்கிறான், கல்ல இவர் எலியாவை கூப்பிடுறாரு, ஏலி ஏலி லாபா சபாத்தான்னு சொல்கிறாரு, எலியாவை கூப்பிட்றாரு போல இருக்குது உதவிக்குன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த மொழி தெரியாது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவருடைய என்னதான் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குத்தப்படுவார், அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், அவருடைய அங்கிகள் அவருடைய ஆடைகள் சீட்டு போடப்படும் சொல்லிட்டு யார் துல்லியமாக எழுதியிருக்கிறது? தாவீது எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எந்தவனே எந்தவனே என்று கர்த்தர் கூப்பிட காரணம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு அது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த கோணத்தில் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிக்கணும். ஏதோ பிதாவுக்கும் இயேசுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுத்தி அவர் கூப்பிட்றாரு, இவர் கண்டுக்க மாட்டுறாரு, அவர் கைவிடப்பட்டார், இப்படிப்பட்ட கோணத்தில் இந்த வார்த்தையை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவர் எந்தவனே கூப்பிட காரணம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். எபிரேயர் 5:7 படிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் இருக்கிறாரு, சிலுவையில் மாம்சத்தில் தான் தொங்கிட்டு இருக்கிறாரு. அதை அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் உள்ளவரை நோக்கின்னு கூப்பிடுறாரு. வல்லமை உள்ளவர் யார்? அவர் தான் பிதா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம், கவனிங்க, தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். அல்லேலூயா. இதை தான் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 119:11 சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வச்சு ஜிப்பு போட்டார். யாரு? தாவீது. இந்த வசனத்தை கவனிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த வசனத்தில் அவர் மாம்சத்திலிருந்து தன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிற பிதாவை நோக்கி எப்படி அவர் ஜெபம் பண்ணுறாராம்? கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்கிறாராம். அல்லேலூயா. மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறாரு? விண்ணப்பம் செய்கிறாரு. அதே அதிகாரத்தில் 5:8 படிங்களேன். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே, கவனிங்க, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதலை எங்க கற்றுக்கொள்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் சிலுவையில் கற்றுக்கொள்கிறாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கற்றுக்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டியில் கற்றுக்கினாரு. அல்லேலூயா. எங்க கற்றுக்கினாரு? சிலுவையில் கற்றுக்கொண்டாராம். எதை? கீழ்ப்படிதலை. பாஸ்டர் நமக்கு எத்தனையோ கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறாரு. கீழ்ப்படியலைன்னா அது எதுக்கு குறிக்கிறதா? பாவத்தை குறிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியலைன்னா அது பாவத்தை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. எப்படி பிரதர் கீழ்ப்படிதல்னு சொல்கிறீங்க? அந்த கீழ்ப்படிதல் சொல்லலைன்னா பாவத்தை குறிக்கணும்னு எப்படி சொல்கிறீங்க? வாசிங்க. எசேக்கியேல் எழுதிய புஸ்தகம் எசேக்கியேல் 28:16 படிங்க. உன் வியாபாரத்தில் மிகுதியினால், படிமா. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை, போதும், நீ பாவம் செய்தாய். யார் செய்யறது? தேவனை ஆராதிக்கிற பிரதான தூதன், அவன் பேர் லூசிபன் கொடுக்கப்பட்டிருக்குது வேதத்தில். அந்த பிரதான தூதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, பரலோகத்திலிருந்து தேவ தூதனை கீழே தள்ளுகிறார்.
பாவம் செய்துட்டான். அதனால என்ன பண்ணுற, தேவதூதனை கீழே தள்ளிட்டான். அந்த தேவதூதன் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், பிசாசு சாத்தான் சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை என்ன சொல்கிறான், பிசாசு சாத்தான் சொல்கிறான். அந்த தேவதூதன் கீழ்ப்படியில் கீழே தள்ளிட்டாரு. ரெண்டாவது பார்க்குற ஒரு மனிதனை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் கீழ்ப்படிதலை காணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சிருஷ்டித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணல, கீழ்ப்படியில். தேவதூதனும் கீழ்ப்படியில், ஆதாமும் கீழ்ப்படியில், நம்மளும் என்ன பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் கீழ்ப்படிகிறது இல்லை. அநேக காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறோம். சபையில் எது இருக்குன்னா நெக்லெக்ட் பண்ணுறோம். உபவாச கூட்டமாக அதோ இருக்கிறாங்க பேர் பின்னாடி, அந்த சிஸ்டர் பண்ணுவாங்க. வாலிபர் கூட்டமாக அதோ இருக்கிறார் பேர் பிரதர், அவர் பண்ணுவார். சகோதரிமார் கூட்டம், வாலிபர் கூட்டம், அந்த பக்கமே நான் போகிறதில்லை. அல்லேலூயா. இப்படியா நமக்குள்ளே என்ன பண்ண பாவங்கள் கிரியப்படுது, காணப்படுது. இதை உடைக்கும்படியாக தான் இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவரே அவர் தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரனாய் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், தன்னை கீழ்ப்படுத்தினார், சிலுவையில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 9 எபிரேயர் 9:5-9. தாம் பூரணரான பின்பு, நல்லா கவனிங்க, கீழ்ப்படிந்தார், அவர் பூரணமானார். சொல்லுங்க அப்படிங்க. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நித்திய ரட்சிப்பை அடைய அவரே காரணமாகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியா பூலகத்துக்கு வந்தார், சிலுவையில கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், கீழ்ப்படிதல நிறைவானார், பூரணப்பட்டார். பூரணன்றது ஒரு பரிபூரணத்தை குறிக்கும். அவர் பூரணப்பட்டதால் இந்த உலகத்தில் வந்த சாபத்தின் மூலமாக வருகிற எல்லா பாவை கிரியத்தின் அசுசிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், சிலுவையில் தீர்த்து கட்டினார், அதுக்கு ஒரு முடிவு கட்டினார். ஆகிற அவர் நித்திய ரட்சிப்பை யாவருக்கும் அவர் என்ன பண்ணுறாராம். அடுத்து 3வது காரியத்தை நான் சொல்கிறேன், நித்திய ரட்சிப்பை கொடுக்குறாராம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு அவர் கூப்பிடுறாரு. அந்த கூப்பிடுதலுக்கின் உட்கருத்து என்ன தெரியுமா? முதலாவது தீர்க்கதரிசி நிறைவை, ரெண்டாவது அவர் கீழ்ப்படிந்தார். எங்கே கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தும் தம்மை கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் சொல்லுது. ரோமர் 5:19 படிப்போமே. ரோமர் 5:19 ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டோம். எத்தனை பேர் பாவம் செஞ்சான்? வசனத்தை பாருங்க. ஒரே ஒருத்தன். அல்லேலூயா அல்லேலூயா. அது விழுந்து போன தூதன், தள்ளிவிடப்பட்ட தூதனை, துரத்து விடப்பட்ட ஆதாம், அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் நம்ம எல்லாரும் என்னமாயிட்டோம்? அநேகர் பாவிகளாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அந்த பாவத்தின் சாபத்தை உடைக்கும்படித்தான் இயேசு சிலுவையிலே நமக்காக தொங்கி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அந்த கீழ்ப்படிதல் அவர் பூரணமாக்கப்பட்டு சொல்லுகிற வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். ஒரு பிரிவின் வார்த்தையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பிரிவு என்பது எப்படி தெரியுமா? உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க மாமியார் வீட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது எல்லாம் அவங்க தாய் தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போகும்போது அவங்க தாய் அழுவாங்க பார்த்தீங்களா? அந்த பிரிவு. ஒரு கணவனை இழந்த மனைவி, நம்ம கணவர் இவ்வளோ நேரம் நம்மளை காப்பாற்றினா, நம்மளை விட்டு போயிட்டாருன்னு கதறி அழறாங்க பார்த்தீங்களா? அந்த பிரிவை தான் இயேசு சொல்கிறாராங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. அவர் கெச்சமேனே தோட்டத்தில் காட்டி கொடுக்கும் பொழுதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு வியாகுலம் இல்லை. பேதுரு மறுதளித்த போது கூட அவருக்கு அந்த அளவுக்கு வியாகுலம் இல்லை. சிலுவையில் இயேசுவை அறையும் என்று சொந்த ஜனங்கள் சொன்ன பொழுது கூட இயேசுக்கு அந்த அளவுக்கு பாரத்தை பொறுத்துக்கிட்டாரு. ஆனால் பிதாவின் முகம் எப்பொழுது மறைக்கப்பட்டதோ, அவர் எப்பொழுது செவி கொடுக்காம போனாரோ பிதா, அப்பொழுது கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த எபிரேயர்ல 9 படிக்கிறோம், அவர் பூரணமாக்கப்பட்ட பின்பு. அப்படியே படிங்களா அந்த வசனத்தை. தாம் பூரணரான
பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையும்படி காரணராகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி. அவர் கீழ்ப்படிந்ததால, அவர் கீழ்ப்படிதல் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தமக்கு யார் கீழ்ப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி தன் தொண்ட ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பாடுபடுகிற, அவர் ரத்தத்தினால கழுவப்படுகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தான் அவர் என்ன தர்றாரா? நித்திய ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோட்டில் போகிறவன், பிளாட்ஃபார்மில் இருக்கிறவனுக்கெல்லாம் நித்திய ரட்சிப்பு கிடைக்காது பிரதர். அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். இயேசுவே என்னுடைய சொந்த ரட்சகர், அவர் ரத்தத்தினால நான் என்ன பண்ணேன்? கழுவப்பட்டுக்கிறேன். என் குடும்பம் இயேசுவை ஆராதிக்கிற குடும்பம். அந்த நிலைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது தான் என்ன தராரா? மூன்றாவது நித்திய ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதற்கு காரணம் 3 காரணம். அவர் தேவகுமாரன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் 100% தேவகுமாரன் தான். இயேசு நினச்சா சிலுவிலேருந்து இறங்கி வர முடியாதுன்னு நினச்சிங்களா? அவரால் வர முடியும். ஏன்னா சகலமும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்காக, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. அவ்வளோ வல்லமை பொருந்திய தேவன் மனுஷகுமாரனுக்காக மனுஷ ரூபத்தில் அவர் அவதரித்ததால் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார். என்னை அடித்தா எனக்கு ரத்தம் வரும், ஏன்னா நான் மனுஷன். அதே மாதிரி இயேசு மனுஷ சாயலாக வந்தபோது அவர் அடித்தா என்ன வரும்? ரத்தம் வரும். மனுஷனுக்கு உண்டான எல்லா காரியமும் அவர்கிட்ட இருந்தது. அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, வலி இருந்தது, வேதனை இருந்தது. ஏன்னா அவர் மனுஷ சாயலாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், நம்ம நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நான் முதலாவது சொன்னேன், எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. 2வது சொன்னேன், அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தும் தன்னை கீழ்ப்படுத்தினவரார். கீழ்ப்படிந்ததால் கீழ்ப்படிதல் முழுமை அடைந்தார். 2வது கீழ்ப்படிதல் முழுமை அடைந்த தேவன். 3வது அவர் கீழ்ப்படிந்ததுனால தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன வார்த்தைக்கு பின்னணியில் இந்த 3 காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த 3 காரியத்தை நம்ம மறந்து விட. ஏதோ இயேசு என் தேவனே என் தேவனே சொன்னார்ல, அவர் சொல்ல காரணம் என்ன? இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்ன? பிதா மௌனமாக இருக்கிறாரு. எதுக்காக மௌனமாக? இயேசுவை குறித்ததானே, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட வேண்டும். அவர் எந்த பர்பஸ்க்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினாரோ அந்த நோக்கம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக தான் அவர் அமைதியாக இருக்கிறார். பிதா ஏசப்பா கதறார், எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தின் கூரை மாற்றும்படியாக, பாவத்தின் வேரை உடைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த கொல்காதாம் மலையில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட மனுக்குலத்துக்காக சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த வார்த்தை தாங்க எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தரை நம்ம சேவிப்போம், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளுவோம், கர்த்தரை நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியார் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.